அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரமலான் இஜ்திமா 2025 இரவு நிகழ்வில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற அமர்வில் மறுமையில் கேள்வி கணக்கு, விசாரணை, நன்மைகளை எடை போடப்படக்கூடிய மீசான், இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். இந்த ஒன்று சேர்ந்த மக்களை இப்போ சொர்க்கம் நரகம்னு பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறது அல்லாஹ் எப்படி ஃபில்டர் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். முதல்ல அல்லாஹ் எடுக்கிற ஸ்டெப்பு, யாரெல்லாம் நரகவாசிகளோ, குறிப்பாக நிரந்தரமான நரகவாசிகள் யாரோ அவங்கள ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஃபில்டர் பண்ணுறான் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அப்போ அதில் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், கற்களை வணங்கக்கூடியவங்கள், பல தெய்வங்களை வணங்கக்கூடியவங்களை ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தஆலா ஒரு டீமாக என்ன செய்கிறான், நரகத்துக்கு அனுப்புகிறான். அதற்கு பிறகு நன்மக்களை அல்லாஹுடைய பிள்ளைகளாக, கடவுள்களாக வணங்கின யூத கிறிஸ்துவர்களை அடுத்து ஒரு விசாரணையாக, அடுத்த ஒரு டீமா என்ன செய்யறான், அல்லாஹ் அனுப்புறான். அவங்களும் நரகத்துக்கு போறாங்க. இப்ப கடைசியா எஞ்சி இருக்கிறது யாரும் நம்ம பார்த்தோம், முஃமின்கள். அந்த முஃமின்கள் ரெண்டு வகையாக இருப்பாங்க. ஒன்று பாவம் செய்த முஃமின்கள், இன்னொன்று நன்மை செய்த முஃமின்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஈமான் கொண்டவர்கள், பாவம் செய்தவர்கள், நன்மை செய்தவர்கள், இவங்க இருப்பாங்க. இப்ப அல்லாஹு தஆலா இங்க அவங்கள வெயிட் பண்ண வைக்கும் போது, இப்ப அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தஅலீமுல் ஷேக் ஆலா உஸ்தாத் அவர்கள் அல்லாஹுடைய பண்புகளை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹுங்கிறது நம்ம எப்படி அறிகிறோம்னு சொன்னா, அவனுடைய பண்புகளை வைத்து அல்லாஹ் அறிகிறோம். அல்லாஹ் யாரு? அவன் ரஹ்மான், கருணை உள்ளவன். அவன் ரவுஃப், மென்மையாளன். அவன் ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். அவன் மலிக், அவன் அரசன். இப்படி அல்லாஹுடைய பண்புகளை வைத்துத்தான் அல்லாஹுவை அறிகிறோம். ஏன்னா அல்லாஹுக்கு உருவம் கிடையாது. இப்போ என்ன நீங்க பண்புகளை வச்சு அறியல, பண்புகளை வச்சு அறியறதை விட உருவத்தை வச்சு அறிவீங்க. என்னுடைய போட்டோ காட்டினா இது அலி உஸ்தாதுன்னு சொல்லுவீங்க. உங்களுடைய போட்டோ காட்டும் போது உங்க நண்பர்கள் அடையாளம் காணுவாங்க. இப்ப அல்லாஹுவை எப்படி அறிவோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை பண்புகளை வச்சு அறிவோம். அவனுக்கு உருவம் கிடையாது. அதுதான் நம்முடைய அகீதா. இப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்வான், முஃமின்கள் நாம் எல்லாம் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு பண்புல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் மறுமையில வருவான். இந்த நரகத்திற்கு மக்களை அனுப்பின பிறகு இருக்கக்கூடிய அந்த நல்ல பாவியான முஃமின்களுக்கு முன்னாடி அல்லாஹ் வருவான். எப்படி வருவான், எப்படி காட்சி அளிப்பான்னா, மக்கள் அறிந்திருக்கக்கூடிய பண்புகள்ல வருவான். ஏன் அறிந்திருக்கக்கூடிய பண்புகள் சொல்றோம்னா, நமக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவெல்லாம் அல்லாஹுடைய பெயர்கள்னு. அந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹுடைய பண்புகளை சொல்லி காட்டுறது. ஆனா நாம என்ன விளங்கிடக்கூடாது, அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கிற அந்த பண்புகள் மட்டும்தான் அல்லாஹுக்கு சொந்தமானது, அதை தாண்டி வேற பண்புகள் இல்லைன்னு வழங்கக்கூடாது. அது நமக்கு சொல்லப்பட்ட பண்புகள், பெயர்கள். அதை தாண்டி வேறு சில பண்புகளும் அல்லாஹுக்கு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த 99 தான் அல்லாஹுக்குள்ள பண்புகள் வழங்கக்கூடாது. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் என்ன செய்வான்னா, மக்கள் அறிந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நெருக்கமான ஒரு பண்புல ஃபர்ஸ்ட் அல்லாஹு தஆலா வருவான். அல்லாஹு தஆலா மக்களை பார்த்து கேட்பான், ஃபமாதா தன்தலிரூன், நீங்க என்ன எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். எல்லாரும் போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லாஹ் தஆலா கேட்பான். தத்தபிஉ குல்லு உம்மத்தின் மா கானத் தஅபுது, ஒவ்வொருவரும் யாரெல்லாம் அவங்களுடைய வணங்கின அந்த தெய்வங்களுக்கு பின்னாடி, அந்த சிலைகளுக்கு பின்னாடி எல்லாரும் போயிட்டாங்களே, நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே அந்த மக்கள் சொல்லுவாங்க, இறைவா யா ரப்ப, நான் இறைவா, லம் நுஃபாரிக் நாஸ ஃபித் துன்யா அஃகர மா குன்னா இலைஹிம், நாங்க துன்யாவுல வாழும் பொழுது இந்த மக்கள்லாம், அதாவது காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், இவங்க எல்லாம் இருப்பாங்களா இல்லையா, இந்த மக்கள்லாம் எங்களுக்கு தேவை ஏற்பட்டது. ஏன்னா நம்ம முஸ்லீம் கிட்ட நம்ம கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாதுல்ல. முஸ்லீம் கிட்டையும் பேசுவோம், முஸ்லீம் அல்லாதவங்க கிட்ட பேசுவோம். ஒரு கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, இது முஸ்லீம் கிட்ட மொத்தமா செய்வோம், முஸ்லீம் அல்லாதவர்கள்கிட்டயும் செய்வோம். அப்ப இந்த உலகத்துல வாழும் பொழுது எல்லா மக்களோடும் சேர்ந்து வாழ்வோம், இல்லைன்னா வாழ முடியாது. நான் முஸ்லீம் கடையில தான் போய் வாங்குவேன்னா நம்ம எல்லா பொருளையும் வாங்க முடியுமா? முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எல்லா ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப இவங்க எல்லாரும் இந்த உலகத்துல எங்களுக்கு தேவை ஏற்பட்டது. தேவையான அந்த டைம்ல உலகத்துல இருக்கும் பொழுது இவங்க ஃபாலோ பண்ண கொள்கையை நாங்க ஃபாலோ பண்ணல, அவங்கள விட்டு நாங்க பிரிஞ்சிருந்தோம். வலம் நுசாஹிபுகும், இந்த உலகத்துல அவங்களோட நாங்க சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம், தேவை இருந்த அந்த காலகட்டத்திலேயே இவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கையில, இணை வைப்புல, ஷிர்க்குல நாங்க இல்ல, நாங்க பிரிஞ்சிருந்தோம். எப்படி அவங்களோட நாங்க போய் நாங்க சேருவோம் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய இறைவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹு தஆலா அடுத்து என்ன செய்வான்னு கேட்டா, இந்த மக்கள் விளங்காத, புரிந்திருக்காத இந்த முஃமின்கள், அவங்க அறிந்திருக்காத ஒரு பண்புல வருவான். ஃபர்ஸ்ட் அவங்க அறிந்த பண்புல வருவான், அல்லாஹ் நினைச்சு பேசிடுவாங்க. அறியாத, அவங்க புரிந்திருக்காத, தெரியாத ஒரு பண்புல அல்லாஹ் வருவான். வந்துட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உங்களுடைய இறைவனுக்காகத்தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க,
ஆன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே இந்த மக்கள்லாம் பார்ப்பாங்க. பார்த்தாலும் இது இறைவனுடைய பண்பாக தெரியாது. இறைவனுடைய பண்புன்னா ஏற்றுக்கொள்வாங்க. இது இறைவனுடைய பண்பு இல்லாத மாதிரி இருக்கிற உடனே நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்க, நீ எங்களுடைய இறைவன் கிடையாது, உன்னை விட்டு நாங்கள் பாதுகாவல் தேடுறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பண்பு அவங்களுக்கு தெரியல. அல்லாஹ்வை பண்பை கொண்டு தான் அறிவோம், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டு தான் அறிவோம். மக்கள் அறியாத ஒரு சிஃபத்தில் அல்லாஹ் வரும்போது அது அல்லாஹ்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப வேற யாரோ வந்து தன்னை அல்லாஹ்னு சொல்லி நம்மளை ஷிர்க்குல தள்ள பார்க்கறாங்கன்னு மக்கள் பயந்து என்ன செய்வாங்க, நஊது பில்லாஹி மின்க, உன்னை விட்டும் நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறோம், வலா நுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் இணை வைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இதுல கொஞ்சம் இந்த பாவியான முஃமின்கள் இருப்பாங்கல்ல, அவங்க பார்ப்பாங்க இது அல்லாஹ் ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் பண்றானோ. ஒரு காலம் வந்து நம்ம அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம ஒவ்வொரு டீமா ஃபில்டர் பண்ணி நரகத்துல தள்ளி விட்டுட்டான். இப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஒரு காலம் இவனை அல்லாஹ்ன்னு நம்ம ஏத்துக்காம போயிட்டா நம்மளையும் முஷ்ரிக் லிஸ்ட்ல சேர்த்து நம்மளையும் நரகத்துல தள்ளி விட்டுருவானோன்னு சில பேர் பயந்து, இன்ன பாகுஹும் லயகாது யன்கலிப, சில பலகீனமான பாவியான முஃமின்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்ன்னு ஏத்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு வரும். அந்த நேரத்தை அல்லாஹ் தஆலா அவங்கள பார்த்து கேட்பான், நீங்க அல்லாஹ்ன்னு என்னை ஏத்துக்காம இருக்கிறீங்களே, அப்ப அல்லாஹ்ன்னா யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஒரு அடையாளம் ஏதாவது இருக்கான்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆமா ஆயத்துன், அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அடையாளம் இருக்கு, அவங்களுடைய பண்புகள் நாங்கள் விளங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹு தஆலா அந்த அடையாளம் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ் காட்டுவான். என்ன அடையாளம்னா ஃபயுக்ஷஃபு அன் சாக்கின், அல்லாஹுடைய அந்த கம்பீரத்தை அடக்கி ஆடக்கூடிய அந்த தன்மையை காட்டுவான். அல்லாஹ் யாருன்னா ஒரு எல்லா சர்வ விஷயத்தையும் அடக்கி ஆடக்கூடிய, அவனுடைய கண்ட்ரோல்ல வைக்கிறது அல்லாஹுடைய பண்புல உள்ளது. அவன் கண்ட்ரோல் மீறி எதுவுமே நடக்காது. இப்ப இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா ஃபயுக்ஷஃபு அன் சாக்கின், நேரடி அர்த்தம் என்னன்னா தன்னுடைய கண்டை காலை காட்டுவான். கண்டை கால்னா தெரியும்ல, இந்த சாக்குனா அந்த சாக்ஸ் போடுற இடம், அந்த மேல இருக்கிற முட்டிக்கால்ல இருந்து அந்த கீழே உள்ள பகுதி, அதான் நேரடி அர்த்தம். நம்முடைய ஷேக் ஆலா உஸ்தாது கூட நேத்து வந்து குர்ஆன்ல பல வசனங்களை சொல்லி காட்டி அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் கேலி செய்கிறான், அல்லாஹ் கோபப்படுறான்னா இதுக்கு நீங்க அது டைரக்டான அர்த்தம் வச்சிடக்கூடாது, அதுக்கு அதனுடைய விளக்கம் வேற நமக்கு நிறைய சொல்லி காட்டினாங்க. கை இருக்குன்னு சொன்னா கையின்னு அர்த்தம் வச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, கண்டை காலை காட்டுறான்னா அது அர்த்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா அடக்கி ஆடக்கூடிய அந்த தன்மையை வெளிப்படுத்தி காட்டுகிறான், அந்த தன்மையில உள்ளவனாக மக்களுக்கு காட்சி அளிக்கிறான். இதை பார்த்த உடனே முஃமின்கள் விளங்கிக் கொள்வார்கள், ஆமா இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேரும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக சஜ்தா செஞ்சாங்களோ அவர்களை எல்லாருமே சஜ்தால விடுவாங்க. ஆனால் அந்த கூட்டத்துல பாவியான முஃமின்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த உலகத்துல பெருமைக்காக அடுத்தவன் பார்க்கறாங்கிறதுக்காக சஜ்தா செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்வை வணங்கி இருப்பாங்க, அல்லது வந்து ஒரு முஸ்லிம்களோடு இருந்துட்டா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பயத்துல தற்காப்புக்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்கி இருப்பாங்களே, சஜ்தா செஞ்சிருப்பாங்களே, அந்த மாதிரி மக்களுக்கு மறுமையில என்ன ஆகும்னு கேட்டா அவங்க சஜ்தா செய்ய முயற்சி செய்வாங்க. ஆனா அல்லாஹு தஆலா அவங்களுடைய முதுகை தபகத்தன், ஒரு பிளேட்டு மாதிரி ஆக்கிடுவான். இப்போ நம்முடைய முதுகு இருக்குல்ல, நம்ம சஜ்தா செய்யணுமா வளையணும். என்னுடைய கை இருக்கு, இந்த கையை வளைக்க முடியுமா, வளைக்க முடியாது. இங்க முட்டு, இந்த முட்டுல வளைக்கிறோம்னா இங்க ஜாயிண்ட் இருக்கு, இந்த முட்டு இதுல ஜாயிண்ட் இருக்கிறதுனால இது இப்படி இப்படி ஆட்ட முடியுது, இந்த கையை இப்படி மடைக்க முடியுது, இந்த பகுதி என்னால வளைக்க முடியுது, ஏன்னா ஒரு பிளேட் மாதிரி இருக்கு, நீட்டா ஒரு கட்டை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அல்லாஹு தஆலா முதுகுல நிறைய ஜாயிண்ட் வைக்கிறதுனால தான் நம்ம ருக்கு சுஜூது செய்யறோம். அல்லாஹ் அந்த முதுகு என்ன செஞ்சிருவான், அந்த பாவியான மக்களுக்கு ஒரு பிளேட்டு மாதிரி அல்லாஹ் ஆக்கின உடனே இவங்க சஜ்தா செய்ய முயற்சி பண்ணுவாங்க, முடியாம குப்புற கவுந்து கீழே விழுந்துருவாங்க. குப்புற கவுந்து என்ன செய்வாங்க, கீழே விழுந்த பிறகு அல்லாஹு தஆலா அந்த அடக்கி ஆடக்கூடிய அந்த தன்மையை காட்டின பிறகு, அல்லாஹ்னு இவங்க விலகின பிறகு இவங்க சஜிதாவில இருந்து தலையை உயர்த்துவாங்க. இப்போ அல்லாஹ்வை காட்சி பார்ப்பாங்க. அந்த அல்லாஹ் இவங்க விளங்கின அந்த ஏற்கனவே பார்த்திருந்தாங்க அல்லாஹ் விளங்கியிருந்த அந்த பண்புல அல்லாஹ் வந்திருப்பான். இப்ப இதுதான் என்னுடைய இறைவன், அதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க. இந்த ஒரு நிகழ்வு தான் மறுமையில் அல்லாஹ் தன்னை முஃமின்களுக்கு காட்டுகிற நிகழ்வு. ஃபர்ஸ்ட் அல்லாஹு தஆலா ஒரு பண்பிலே வருவான், முஃமின்கள் இடத்துல பேசுவான். அடுத்து இன்னொரு பண்புல நீங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அல்லாஹ்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னுவாங்க. அடுத்து அல்லாஹ் இன்னொரு பண்புல வருவான், அந்த பண்பு இவங்க விளங்கி இருக்க மாட்டாங்க, இது அல்லாஹ் இல்லாம வேற யாரோன்னு சொல்லி முஃமின்கள் நினைப்பாங்க. அப்ப அந்த அடையாளம் கேட்கும்போது அந்த அடையாளத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவான். அவங்க விளங்கி இருந்த அந்த பண்பை அல்லாஹ் வெளிப்படுத்தி அவங்க ஏற்கனவே அறிந்த அந்த பண்புல அல்லாஹ் காட்சி அளிப்பான். இவங்க சஜ்தா செய்வாங்க. இது அல்லாஹ்வை மறுமையில பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு. இதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இப்ப இவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹு தஆலா முடிவு செய்து சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா காட்டியிருப்பான். சொர்க்கம் எங்க இருக்கும்னு கேட்டா
நரகம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கும், அதை தாண்டி தான் போன சொர்க்கத்துக்கு. அப்படி அல்லாஹ் வச்சிருப்பான் லொகேஷன். சொர்க்கத்துக்கு போற லொகேஷன் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நரகம் இருக்கும், அதுக்கு அடுத்து அங்க பார்த்தா சொர்க்கம். துவாவை எல்லா நபிமார்களும் பயன்படுத்திட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத் செய்வதற்காக அந்த சலுகை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஷஃபாஅத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல செய்வாங்க. செய்து பல நபர்களை சொர்க்கத்திற்குரியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரை மாற்றுவார்கள். அதற்கு பிறகு இந்த பாலம், ஒரு பாலம் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போவாங்க. இதுதான் மிக முக்கியமான நிகழ்வு. இங்கதான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஃபில்டர் நடக்கும். யார் உண்மையாக சொர்க்கத்துக்கு போக முடியும், யார் இன்னும் அடுத்து யார் நரகத்துக்கு போவாங்கங்கிற உண்மையான அந்த ஃபில்டர் ப்ராசஸ் அங்கதான் நடக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.